இன்றைய நித்திய வார்த்தை லூக்கா 12:7 சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பிலே நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் அநேகர் நீ விசேஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உன் குடும்பங்கள் மத்தியில் நீ விசேஷமாக இல்லாதபடி காணப்பட்டிருக்க, இல்லை உங்கள் கனம் இன்னைக்கு குறைஞ்சி கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வருகிறது. கர்த்தருடைய பிளஸ்ஸிங் உங்கள் மத்தியில் இருக்குது. நீ எட்டாதது மரியாதமான பெரிய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமே. இருக்கிற இடத்துல ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். பறவைகளுக்கு, காட்டு மிருகங்களுக்கு, பாறைக்குள்ளே இருக்க தேரைக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் எவ்வளோ விசேஷமானவர்கள் அல்லவா? பாருங்க, தாவீது அபிஷேகப்பட்டப்பட்டார். ஆனால் ஆடு மேய்த்துன்னு இருக்கான். தீர்க்கதரிசி அவனை தேடி வருகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பிளஸ்ஸிங் வாங்குறான். இவன் தான் ராஜா நின்று. ஆனால் நாட்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் ஆடு மேய்க்க தான் அவன் போகிறான். ஆனால் மீண்டும் ஆடு மேய்க்க போனதுனால தேவ தரிசனமோ, தேவ திட்டமோ, தேவன் உன்னை கண்டுக்கலையோ, தேவன் உன்னை விசாரிக்கலையோ, தேவனுடைய கண்கள் பார்வை மேலே படலையோன்னு நீ நினைக்க வேண்டாம். ஒரு நாள் சூழ்நிலை ஏற்படும். அந்த நாள் இந்த நாள் கூட இருக்கலாம். தாவீதுக்கு ஒரு நாள் கிடைச்சது. அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்திக்கிட்டான். கோலியாத்தை முறியடிக்கும்படியாக அந்த நாட்டிற்கு ராஜாவாய் மாறினான். அவன் கடைசி வரை ராஜாவை அவன் இருந்தான். இன்னைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை, தேவ பலனும் இன்னைக்கு இருக்க போகிறது. கர்த்தருடைய பார்வை, நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை விசேஷமாய் கர்த்தர் இந்த நாள் வைக்க போகிறார். God bless you.